ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், கிரிக்கெட் பேசலாமா? எஸ், கபடி தான் முடிஞ்சு போச்சு. பிகேஎல் 11 ஹரியானா கப்பு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க வரட்டான்ட்டுன்னு பாட்னா பேரண்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. வாட் டு டூ, கபடி முடிஞ்சு கிரிக்கெட்டுக்கு வா, கபடி நோத்து கிரிக்கெட்டுக்கு வா. எஸ், 5th டெஸ்ட் மேட்ச் இருக்குது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. சிட்னியில் நடக்க போகுது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில். அதை பற்றின ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன்லாம் அப்புறம் வரும். ரைட், இப்போ டிஎன்பிஎல் செகண்ட் பெஸ்ட் லீக் இன் இந்தியா ஆஃப்டர் ஐபிஎல். நம்ம காலர் தூக்கி கொடுக்கலாம். நம்ம லீக் தமிழ்நாடு பிரீமியர் லீக். அவங்களோட எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 2016 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்ரெடி 8 எடிஷன் ஆகிடுச்சு. இது 9th எடிஷன். ஒரு எடிஷன் மட்டும் பேண்டமிக்னால 2020 நடக்கலை. இப்போ ரீட்டைன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க எல்லா ஃப்ரான்ச்சைஸும். ஏன்னா டீம் முக்கியம் இல்லையா? ஸோ 5 பேர் ரீட்டைன் பண்ணலாம். ஒவ்வொருத்தர் சில பேர் 5 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, சில பேர் 4 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயிலை கடன்னு சொல்லிடுறேன். அண்ட் இவங்களுக்கு பர்சன் டோட்டல் பர்சன் வந்து 80 lakhs. அந்த 80 lakhஸில் தான் நீங்கள் ரீட்டைன் ஆகட்டும், பாக்கி பிளேயர் ஆப்ஷனில் எடுக்கிறதுலாம் அதில் தான் எடுக்கணும். இப்போ ஐட்ரிப் திரும்பூர் திறமையை பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த 80 lakhs இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்குலாம் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களா, அதில் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 30th டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்து 30th டிசம்பர்லேருந்து ஒரு மாதம் 30th ஜனவரி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன். என்னென்ன பிளேயர் விளையாடணும்னு ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் பேட்ஸ்மேனாக இருக்கலாம், பவுலராக இருக்கலாம், கீப்பராக இருக்கலாம், ஆல்ரவுண்டராக இருக்கலாம். எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்பீங்க. எலிஜிபிலிட்டின்னு தெரியும்னா உங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்துங்க. டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வெப்சைட்லேயும் இருக்கும், தமிழ்நாடு பிரீமியர் லீக் வெப்சைட்லேயும் இருக்கும். அங்கே போய் பார்த்துட்டு டீட்டெயிலில் தெரிஞ்சுங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபைண்ட் அவுட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ்லாம் அதில் இருக்கும், அதில் கண்டுபிடிச்சிங்க. அண்ட் ரிலீஸ்டு பிளேயர் இருக்காங்க இல்லையா, இந்த 5 பேர் இல்லாமல் பாக்கி அவங்களும் அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் போய் தான் அந்த ப்ராசஸ்லாம் அவங்க பார்க்கணும். எனிவே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஐட்ரிப் திருப்பூர் தமிழன், எஸ் சாய் கிஷோர் இருக்கார்ல, எஸ் 16 லட்சத்துக்கு அவர் ரீட்டன் பண்ணியிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸுக்கு விளையாடுற ஐபிஎல். வெரி குட் ஸ்பின்னர், வெரி குட் ஆல்ரவுண்டர் இன்ஃபேக்ட். அண்ட் சாய் கிஷோர் அண்ட் ஐபிஎல்லையும் கலக்கினவர், இந்தியாவுக்கு விளையாடிருக்காரு. ரைட், அடுத்தது நம்ம நடராஜன் தான். நடராஜன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஐபிஎல் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. போன வருஷம் எஸ்ஆர்ஹெச்சில் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎல்ல வச்சுருவோம். நடராஜன் வந்து 12 லட்சத்துக்கு அவர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நடராஜன் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், டெஸ்ட் மேட்சை தோத்துட்டு நிற்கிறவங்க ஆஸ்திரேலியாவில். ஒரு சீரீஸ் ஜெயிக்கும் போது நடராஜன், வாஷிங்டன் சுந்தர், அஸ்வின் அண்ட் இவங்களாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணாங்க. ரஹானே எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விஹாரி டெஸ்ட் மேட்ச்சில் சொல்கிறேன், 2020 ஐ திங்க். அந்த டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சோம் ஆஸ்திரேலியாவில் போய். அதில் நடராஜன்லாம் கலங்கினார். ரைட், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொருத்தர் வந்து துஷார் ரஹேஜா, அவர் 8 lakhs ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முகமது அலி, அவர் ஒரு 6 lakhs. அப்புறம் அமித் சாத்விக் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆல்சோ. 2,40,000 அவர் ரீட்டைன். டோட்டலாக இவங்க ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணது வந்து 44,40,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பாக்கி இருக்கிறது 35,60,000 தான். இதை வச்சு தான் அவங்க ஆப்ஷனுக்கு போனோம். ஆக்ஷன் டேட்டில் இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. அனௌன்ஸ் ஆகும் போது நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அண்ட் நாள் நெருங்க இவங்க யார் யார் போக வாய்ப்பு இருக்குது, போன வருஷம் என்ன ஆச்சு, இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு எல்லாம் ஒரு அலசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் சப்போர்ட் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? ஃபாலோ பண்ணலன்னு இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த லீகை. நம்ம ஓன் லீக், தமிழ்நாடு கிரிக்கெட் லீக், டிஎன்பிஎல். எஸ், தமிழ்நாடு பிரீமியர் லீக். வெரி நைஸ். 2016 டியூட்டி பேட்ரியட் அவங்க தான் ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் கப்பு. அப்புறம் இப்போ முடிஞ்சு போன 2024 வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் அஸ்வின் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு கப்பை. ரைட், அண்ட் ஜாஸ்தி ஜெயிச்சது வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். இதில் 4 வாட்டி ஜெயிச்சாங்க. 3 சொல்லலாம், ஏன்னா 3 வாட்டி ஜெயிச்சாங்க, ஒரு வாட்டி ஜாயிண்ட் வின்னர். மழை பெஞ்சிருச்சு ஃபைனலில். இவங்களும் லைக்கா கோவை கிங்ஸும் ஜாயிண்ட் வின்னர். அண்ட் தட் இஸ் தட். அது வந்து 2022 நினைக்கிறேன். ஆமாம். ரைட், அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எது வந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டீம் எது, உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் எது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? எனக்கு தெரியாத விஷயம் எதாவது சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.